கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 57வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாமும் கர்த்தரால் குணமாக்கப்பட, கர்த்தரால் நடத்தப்பட, கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்காக தான் அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறோம். கர்த்தரால் ஒரு மனுஷன் குணப்படுத்தப்படும் பொழுது அது அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும். இனிமே அந்த காரியம் அவனை அடிமைப்படுத்த முடியாது. இனிமே அந்த பலவீனமோ இல்லை வேறு எந்த காரியமோ கர்த்தரால் அவன் குணப்பட்ட பிற்பாடு மீண்டும் அந்த காரியம் அவனை அடிமைப்படுத்த முடியாது, அவனை பலவீனப்படுத்த முடியாது. ஒரு பூரண விடுதலை தேவஜனங்களாகிய நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அநேக காரியங்கள் இருந்து நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குணமாக்குகிற வல்லமை நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும் என்று தான் நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் வாஞ்சிக்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரால் நடத்தப்பட நம்முடைய இருதயம் அதிகமாய் வாஞ்சிக்கிறது. எவன் ஒருவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறானோ அவன் நித்திய ஜீவனிலே போய் சேருவது அதிக நிச்சயம். கர்த்தரால் நடத்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசித்து தியானித்தோமேயானால் அவர்களுடைய முடிவு சமாதானம். ஏன்னா அது நித்திய ஜீவன், நித்தியமாய் கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கை, அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். நாமும் அதை தான் வாஞ்சிக்கிறோம். நமக்கும் தேவன் நித்திய ஜீவனை தான் இலக்காக வைத்திருக்கிறார். அவரால் கொடுக்கப்பட்ட இந்த பாதையில், நமக்கென அவர் ஆயத்த பண்ணின இந்த பாதையில் பொறுமையோடு வலதுபுறமோ இடதுபுறமோ வழி விலகி போகாமல் நேர்வழியாய் நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். அதற்காகவும் நாம் வாஞ்சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, திரும்பவும் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அளிப்பேன், ஆறுதல் செய்வேன்னு சொல்கிறார். நம்ம எந்தெந்த காரியத்தில் துக்கப்பட்டு வேதனையோடு சஞ்சலத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் கடக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை செய்து, நமக்கு நியாயம் செய்து, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நான் நெறிந்த நாளிலே முறியாமலும் அங்கீகரிக்கிற தெரிய அணையாமலும் இருப்பேன் என்று வேதத்தில் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே அவர் நமக்கு ஆறுதல் செய்வது அதிக நிச்சயம். நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தந்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர். யார் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நடப்பிக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவர் அறிந்து அதை செய்கிறவர். இப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற ஆறுதல், தேவனால் செய்யப்படுகிற அந்த ஆறுதல், அதற்காகவும் நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த 3 காரியமும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரதானமாய் தேவனிடத்திலிருந்து மட்டுமே நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், இந்த 3 காரியத்தையும் நான் உனக்கு செய்வேன். எப்பொழுது தெரியுமா? அந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வழியை பார்த்து தான் தேவன் நம்மை குணமாக்குவார். நம்முடைய வழியை பார்த்து தான் தேவன் நம்மை நடத்துவார், நமக்கு ஆறுதல் செய்வார். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குணமாக்கப்படாத ஒரு அனுபவம், நாம் வழிநடத்தப்படாத ஒரு அனுபவம், நமக்கு ஆறுதல் இல்லாமல் நாம் சஞ்சலத்தோடு வாழ்கிற அந்த அனுபவம், இதெல்லாம் எதனால? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பார்வையில் பொல்லாதவைகளாக இருந்ததுனால தான். இவ்வளவு நாட்கள் தேவனால் குணப்படுத்தப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், தேவனால் வழிநடத்தப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து நம்முடைய வழிகளை நாம் நிதானித்து அறிந்தோமேயானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எந்த தப்பு வேணாலும் செஞ்சிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம். கர்த்தர் குணமாக்குவார், கர்த்தர் ஆறுதல் செய்வார், கர்த்தர் வழி நடத்துவார்னா நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வழி எப்படி இருக்குது? நித்திய ஜீவனை இலக்காய் கொண்டு கர்த்தர் நமக்கென நியமித்த அந்த பாதையில், அந்த வழியில் நம்ம இருக்கிறோமா? அந்த வழிதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவரை வழியாய் கொண்டு இந்த சத்தியத்தின்படி நடந்து அவரோடு கூட இணைந்து வாழ்ந்தோமையானால் இம்மையிலும் மறுமையிலும் அவர் நமக்கு ஜீவனாயிருப்பார். இம்மையிலே ஜீவனாகவும் மறுமையில நித்திய ஜீவனாகவும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவத்தோடு, உலகத்தோடு, மாம்சத்தோடு, பிசாசோடு இணைந்து தேவன் நமக்கு அனுமதிக்காத பொல்லாத வழிகளிலே நடக்கிறவர்களாய், தேவனால் அருவருக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமையானால், பொல்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவை வழியாய் கொண்டு நாம் வாழாமல் இருப்போமேயானால், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற இந்த மேலான 3 நன்மைகளையும், எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனால் கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவன் என்கிற பிரதானமான நன்மையையும் நம்மால் சுதந்திரிக்க முடியாது, நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது.
நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாய் சிற்றின்பமாகிய உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து தந்த அவருடைய வாழ்க்கை மாதிரியாய் கொண்டு அவரை வழியாய் கொண்டு இந்த வேத வசனங்களின்படி வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இம்மையிலே ஜீவனாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனாகவும் இருந்து கர்த்தர் நம்மை முடிவிலே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வழியை சீர்படுத்த, நான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுப்போம். எவ்வளவு பெரிய கேடுள்ள வழியாய் இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை நன்மையான வழியாய் தம்முடைய வழியைப் போல தம்மை போல நம்மை மாற்றும்படியாய் தம்மையே நமக்கு வழியாக காண்பித்து தந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து அவரை வழியாய் கொண்டு நாம் வாழும்படியாய் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்து நம்மை குணமாக்கி நம்மை வழிநடத்தி நமக்கு ஆறுதல் செய்வது அதிக நிச்சயம். எல்லா ஆறுதலுக்கும் மேலான ஆறுதல் என்ன தெரியுமா? அவரோடு கூட அவருடைய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனிலே அவரோடு கரம் கோர்த்தவர்களாய் அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற அவருடைய மனவாட்டியாய் நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ்வதுதான் எல்லா ஆறுதலுக்கும் மேலான ஆறுதல். அந்த ஆறுதலை, அந்த நித்திய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வழியாய் இருக்கும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வழியை பார்த்து அவர் நம்மை குணமாக்கி நடத்தி நமக்கு ஆறுதல் செய்வது முடிவில் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.